தொழுகை நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் தொப்பி அணிவது கட்டாயமா அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல தொப்பியை பத்தி சட்டம் என்னன்னா, தொழுகைக்கு மட்டும் தொப்பி அணிவதுங்கிறது முதல்ல மார்க்கத்தில் இல்லைங்க. தொப்பிங்கிறது தொழுகைக்கு மட்டும் தொப்பி அணியணும், தொழுகை நேரத்தில் மட்டும் தொப்பி போடணும் அப்படிலாம் முதல்ல ஒண்ணுமே கிடையாது மார்க்கத்தில். ரசூலுல்லாஹி தொழுகை நேரத்தில் மட்டும் தொப்பி போட்டாங்க, மற்ற நேரத்துக்கு பாக்கெட்ல வச்சுட்டாங்க, அப்படி எந்த அதிசயமே கிடையாது. தொப்பி என்பது ஒரு இஸ்லாமிய அடையாள சின்னம். தொப்பி என்பது ஒரு ஈமானுக்கு அடையாள சின்னமா ஆயிடுச்சு. அப்ப எப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை பகிரங்கப்படுத்துங்கள். அல்லாஹ் நம்ம கொடுத்த நியாமத்துகள்லயே மிகச்சிறந்த நியாமத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்த ஈமான் தான். இதை விட பெரிய நியாமத்து எதுவும் கிடையாது. அந்த ஈமானை பகிரங்கப்படுத்துவதற்கு ஒரு முதல் அடையாளம் என்னென்றால் தாடியும் தொப்பியும். அதாவது உலகத்தாருக்கு நாம ஒரு முஸ்லீம்னு காட்டுறோம், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு மூமின், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல விசுவாசி அப்படிங்கறத உலகத்துக்கு காட்டினேன்னா இது ஈமான், அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. அம்மா பின் நியாமத்தை ரப்பிக்க ஃபஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை பகிரங்கப்படுத்துங்கள், பறைசாற்றுங்கள், பேசுங்கள், அதை பத்தி பேச வைங்க மக்களை. அப்ப நம்ம ஒரு தாடியோட ஒரு தொப்பியோட இருப்பது என்பது இஸ்லாத்துடைய அடையாளம் ஆனதுனால அந்த அடிப்படையில நம்ம தொப்பி எப்போ அணிஞ்சிருக்கணும், ஒரு தொழுகைக்கு மட்டும் தொப்பி அணிதுங்கிறது அது மார்க்கத்தில் இல்ல. ரசூலுல்லாஹி அப்படி செய்யல. நபி ஸல்லல்லாஹு தொப்பி அணிஞ்சது ஹதீஸ் சொல்றது எப்போ அணிஞ்சதா தான் இருக்குது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா தொப்பி அணிஞ்சதுக்கு ஹதீஸ் இப்னு மாஜாஹ் ஆதாரம் இருக்குது. அது தொழுகை அல்ல, தொழுகை நேரங்கள் அல்லாஹ் நேரத்தில் அணிஞ்சதா தான் இருக்குது. அதனால தொழுகைக்கு மட்டும் ஸ்பெஷலா தொப்பி போட்டாங்க எந்த ஆதாரம் கிடையாது. எப்போ தொப்பியோட இருக்கணும் அந்த தொப்பியோட அப்படியே தொழுகை நிக்கணும், அதான் சரியான முறை.